இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்கிறார். இருமாப்போடு இதனை சொல்வதாகவும் உழைத்தால் இந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயனுடைய பேச்சுக்கு பதிலளிப்பது போன்று அமைந்திருக்கக்கூடிய இந்த பேச்சு குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ 200 தொகுதிகளில் திமுகவிற்கு வெற்றி நிச்சயம் என்று எம்பி கனிமொழியும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல தலைவர்கள் விஜயனுடைய இந்த கருத்துக்கு பதில் சொல்லி வருகிறார்கள். இந்த கருத்து நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த விழா எங்க நடைபெற்றது? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல ஆதி திராவிட நலக்குழு தென்மண்டல ஆய்வு கூட்டம் இன்னைக்கு நடந்தது. இந்த கூட்டத்துல கனிமொழி எம்பி கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினாங்க. பேசும்போது அந்த 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேசினாங்க. இது நேற்று விஜய் பேசியிருந்த பேச்சுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருந்தது. இவங்க பேசினதுக்கு பிறகு இந்த 200 தொகுதிகளிலையும் நம்ம வெற்றி பெறுவோம், இருமாப்போடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினதை தொடர்ந்து தொண்டர்கள் கரகோஷத்தால் அந்த மண்டபமே அதிரக்கூடிய அளவுல தொண்டர்கள்ட்ட ரியாக்ஷன் இருந்தது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கனிமொழி எம்பியினுடைய இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக கனிமொழி எம்பி சுற்றுப்பயணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கலந்துகிட்டு வராங்க. விஜய் நேற்று இந்த கருத்து தெரிவித்திருந்த நிலையில இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில செய்தியாளர்கள் இது குறித்து அவர்கிட்ட கேட்க முயன்ற போது செய்தியாளர்களை சந்திக்கிறதை தவிர்த்து கட்சி நிகழ்ச்சி இருக்குது, அங்க புறப்பட்டு செல்வதாக தெரிவித்து சென்றிருந்தாங்க. அப்படி திருச்செந்தூருக்கு போயிருந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்த மாதிரியான இருமாப்போடு சொல்கிறேன் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பதிலளிக்கக்கூடிய வகையில பேசியிருக்கிறாங்க. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சிலர் இருமாப்போடு இருப்பதாகவும், கூட்டணி கட்சியை நம்பி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் தாவேக தலைவர் விஜய் நேற்றைய தினம் பேசியிருந்த கருத்து பேசுபொருளாக இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது திமுக எம்பி கனிமொழி பதில் அளித்திருக்கிறார். அதே இருமாப்போடு 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது நிச்சயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.